துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ஜோதிடம் சம்பந்தப்பட்டது தான். இருந்தாலும் இது வரைக்கும் போடாத ஒரு பதிவு. எதை பற்றியது என்றால், அதிர்ஷ்ட கற்களை நம்மில் பல பேர் அணியக்கூடும். இந்த மாதிரி அதிர்ஷ்ட கற்களை அணியும் போது ரொம்ப நாள் அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பயன்பாட்டில் இருக்கும் கற்களை புது வலிமை பெறுவதற்கும் அதனுடைய வீரியம் அதிகப்படுத்துவதற்கும் என்னென்ன செய்து அந்த கற்களின் வீரியத்தை தன்மையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறது. அதனால அந்த அதிர்ஷ்ட கற்களை சுத்தம் செய்வது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். நீங்கள் அதிர்ஷ்ட கற்களை அணிபவராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் உபயோகம் உள்ளதாக இருக்கும். உங்கள் அதிர்ஷ்ட கற்களை மோதிரத்திலோ இல்லாத நீங்க வச்சிருப்பீங்க. இந்த அதிர்ஷ்ட கற்களை ஒரு செராமிக் தட்டில் வைத்து முழுமையாக சூரிய ஒளி படுமாறு ஒரு பகல் முழுவதும் திறந்த வெளியில் வைத்திருக்கலாம். ஒரு சில நாட்கள் கூட வைத்திருக்கலாம். சூரியன் மறையும் நேரத்தில் எடுத்து வைத்துவிட்டு மறுபடியும் சூரியன் வரும் அடுத்த நாள் வைத்து எடுக்கலாம். இது ஒரு முறை. இதில் அமிதிஸ்ட் என்ற போன்ற உப கற்கள், நிறம் மாறக்கூடிய கற்களுக்கு இந்த முறை பொருந்தாது. மற்றபடி எல்லா கற்களையும் சூரிய வெளிச்சத்தில் சூரிய ஒளி படும்படி வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம பயன்படுத்த அதிர்ஷ்ட கற்களை உப்பு கரைசலில் போட்டு வைக்கலாம். அதாவது கல்லுப்பு, சால்ட்டில் போடக்கூடாது. கல்லு உப்பு ஒரு நாள் முழுவதும் இரவில் போட்டுவிட்டு மறுநாள் அதை கழுவி சுத்தம் செய்து கொண்டு அணிவித்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக, பௌர்ணமி வெளிச்சம் வருது இல்லைங்களா? பௌர்ணமி திதி அன்று பௌர்ணமி முழு நிலவு ஜொலிக்கும் போது அந்த பௌர்ணமி இரவில் நிலவு ஒளி படுமாறு இரவு முழுவதும், ஒருவேளை நான் சொன்ன மாதிரி செராமிக்ஸ் பலகையிலையோ இல்லை மண் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இரவு முழுவதும் பௌர்ணமி நில ஒளி படுமாறு வைத்திருந்தாலும் அவை தூய்மையாகி மிகுந்த பலமும் சக்தியும் பெறும். சுத்தம் செய்வது என்பது கற்களிலோ ஆபரணங்களோ படிந்துள்ள கண்ணுக்கு புலப்படும் அழுக்குகளை போக்குவதற்குமாக மட்டும் அல்ல. அதை நீங்கள் வழக்கம் போல் செய்து விடுவீர்கள். கண்ணுக்கு புலப்படாத எதிர்மறை அதிர்வுகளை, நெகட்டிவ் எனர்ஜி, இவைகளை அகற்றுவதற்கு மேற்கண்ட முறைகளை எதை வேண்டுமானும் கையாண்டு கொள்ளுங்கள். கற்கள், ஆபரணங்கள் இவை தூய்மைப்படுத்தப்பட்டு சக்தி மிகுந்து நல்ல பலன்களை தரும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற கற்களையோ ஆபரணங்களையோ இந்த மாதிரி வகையில மாதத்திற்கு ஒரு முறையோ, உங்களுக்கு எப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்றீங்களோ அதை இந்த முறையில் மீண்டும் வைத்து நீங்கள் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இதுவரை உங்களிடம் உரையாற்றி கொண்டிருந்தது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.